வணக்கம். இது ராஜபிரியன் ரிவ்யூ. டிவிகே சீரிஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சில விஷயங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்லயே வந்து சந்துல காலையில பார்க்கும்போது மொத்துன்னு ஒருத்தர முத்திட்டு இருந்தாங்க. யாரு இவரு? இது மாரி பார்த்தது இல்லையே! நம்ம அதிகமா Instagram பக்கம் போடுறது இல்லல்ல. அதில கிரிஷ் அண்ட் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு கப்புலா இங்க ரீல்ஸ் போடுறாங்க போல இருக்கு. அவங்கள போட்டு மொத்துன்னு மொத்திட்டு இருந்தாங்க. அ சந்து வந்து ஒருத்தர கட்டம் கட்டிடுச்சுன்னா அவ்வளோதான் அடி எக்ஸ்ட்ரா விழும். அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு புலம்புற வீடியோலாம் பார்த்தோம். எது இவரு புலம்புறாப்படி? என்ன கன்டென்ட்லாம் இவரு பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பார்த்தோம். அதுவும் Instagramலாம் போல. எக்ஸ் தளத்தில பார்த்த வரையுமே பார்த்தீங்கன்னா, ஒரு கன்டென்ட்டு ஹஸ்பண்ட், ஒய்ஃப் 2 பேரும் பண்றாங்க. அதில வந்து இவரு சொல்றாப்படி, நாளைக்கு நமக்கு ஒரு குழந்தை பிறந்து, அது படிச்சு, வேலைக்கு போயிட்டு, ஒரு வேலைல இருக்கு. திடீர்னு எனக்கு இந்த வேலை பிடிக்கல. நான் வேற ஒரு வேலைக்கு போப்போறேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன பண்ணுவ? அப்படின்னபோது ஒய்ஃப் சொல்றாங்க, ஓகே. ஃபீல்டு மாறுறோம் அப்படின்றான். மாறட்டுமே நல்லது தானே அப்படின்றாங்க. அங்க தான் இருக்கு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன ஃபீல்டுக்கு போணும்னு ஆசைப்படுறான் பையன் அப்படின்னா, போர்ன் ஸ்டார் ஆவணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறானாம். அவங்க பதர்றாங்க. என்னது? அதெல்லாம் கூடாது, கூடாது அப்படின்றாங்க ஒரு அம்மா நார்மலா. அதுக்கு பார்த்தீங்கன்னா, இவரு இல்ல அதில வந்து அவன் சாதிக்கணும்னு நெனைக்கிறான். அந்த சாதனையெல்லாம் வேணாம் அப்படின்றாங்க. இல்ல நீ வந்து சொன்னல்ல, சாதிக்கட்டும் அதுல. அதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்கிறான் அவன். ஏய் அதெல்லாம் நார்மலா பண்றது வேறடா. அது ஒரு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ ஒரு அப்பாவா இருந்துட்டு எப்படி இப்படியெல்லாம் பேசுறன்னும்போது அவர் சொல்றாரு, எனக்கு எங்க அப்பா அந்த ஃப்ரீடம் குடுக்கல. அதனால பையன் வந்து பலான படத்துல நடிக்கட்டும். அதுல ஒரு ஸ்டார் ஆகட்டும்னு ஆசைப்படுறான்னா, பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி பேசுறாப்படி. இதுதான் கன்டென்ட். அவர் பேசிட்டே இருக்கிறாப்படி இதுல. கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு எந்த எல்லைக்கு போறாங்க பாருங்களேன். சரி இத ஒரு கன்டென்ட்டா என்னங்க அந்த படத்துல நடிக்கிறதெல்லாம் வந்து நடிக்கிறவங்கலாம் வந்து மனிதர்கள் கிடையாதா? அவன் அத கூட விரும்புனான்னா போட்டமே. பொதுவா பார்த்தீங்கன்னா, தன்னுடைய பிள்ளைகள் வந்து நல்ல நிலையில இருக்கணும், நல்ல துறையில இருக்கணும், எல்லாரும் பாராட்டுற மாரி இருக்கணும். அப்படின்னு தான் எல்லா பெற்றோர்களும் ஆசைப்படுவாங்க. அ தப்பி தவறி கூட சும்மா ஒரு பேச்சுக்கு கூட பார்த்தீங்கன்னா, நாசமா போணும்னு சொல்லிட்டுலாம் யோசிக்க மாட்டாங்க. சரி இவரு ரொம்ப பிராக்டிகலா இருக்கிறாரு. என்ன எதுவா இருந்தாலும், என்ன நாளைக்கு நடக்க போறது நம்மகிட்ட கிடையாதுங்க. நாளைக்கு என்ன நடந்தாலும் அத நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற அந்த லெவல்ல இருக்கிறாரு. அப்படியே கொள்கை உறுதியோட இருக்கார் போல இருக்கு. இல்ல ஏதோ ஒரு புரிதல் இருக்கிறார் போல இருக்கு. இந்த லாஸ்ட்டா கூட நம்ம பேசியிருப்போம். வினோத் டைரக்டர் சொல்லியிருப்பாரு. இங்க வந்து கடவுள் நம்பிக்கை என்ன பொறுத்தவரையும் அவர் சொல்லியிருப்பாரு. அ மேத்தமேட்டிக்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஒரு எக்ஸ் போட்டு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம்ல, அந்த மாரி தான் என் லைஃப்ல எனக்கு கடவுள். எனக்கு கடவுள் தேவைப்படுறாரு. இருக்கு, இல்ல அப்படிங்கிறதுக்குள்ள நான் போமாட்டேன். எனக்கு தேவைப்படுறாரு. அது இல்லன்னு சொல்லிட்டு எனக்கு தேவையில்லன்னு இருக்கிறவங்க இருக்கட்டும். எனக்கு தேவைப்படுறாரு. நான் வச்சுக்கிறேன். அத வச்சு நான் வியாபாரம் பண்ண மாட்டேன். அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அத வச்சு சண்டை, மோதல் இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் போமாட்டேன்னு இருப்பாரு. சரி அவரு ஆமாங்க நான் இந்த இடத்துல வீக்குங்க. எனக்கு தேவைப்படுறாருங்க கடவுள் அப்படிங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு நாளைக்கு அவன் எப்படி இருந்தாலும் என் பையன் பரவால்ல. எது வந்தாலும் நான் வந்து அப்படியே கல்லு மாரி நின்னு எதிர்கொள்வேன் அப்படின்னு சொல்றாரு போலருக்குது இந்த கிறிஷு. அப்படின்னு பார்க்கலான்னு பார்த்தா, அப்படியும் இல்ல. என்னன்னா போட்டு எல்லாரும் கட்டம் கட்டி அடிச்சிருக்கிறாங்க. குறிப்பா அந்த கோவை சம்பவத்துக்கு அப்புறமா. ஏன் இத பேசல? அன்னைக்கு வந்து விசில் சின்னத்துக்கு வந்து ஓட்டுலாம் கேட்டீங்கல்ல, அந்த பக்கம் சப்போர்ட்லாம் பண்ணீங்கல்ல, அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கேள்வி கேட்டிருக்காங்க போலருக்குது. அதுக்கு தான் பதறி போயிட்டு வந்து, கோயில் வாசல்ல நின்னுகிட்டு, நான் கோயில் சன்னதில நின்னு நான் சொல்றேன். நான் வந்து 1 பைசா வாங்கல ரூட்டு கிட்ட இருந்து. நான் வந்து எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. அதனால வந்து என் மேல பழி போடுறாங்க ஆனாலும். நான் வந்து உண்மைய சொல்றேன். இதெல்லாம் வந்து பழி போடுறாங்க, வீண் பழி போடுறாங்க. அவங்க வந்து அனுபவிப்பாங்க அதுக்கு. அப்படின்லாம் வந்து இங்க புலம்பி தள்ளிட்டு இருக்க அப்படி. இவ்வளோ வீக்கான நீ அத ஏன் கன்டென்ட்ன்னு பண்ணாத? இப்படியெல்லாம். ஏன் இவ்வளோ வீக்கா இருக்கிற? இம்புட்டு வீக்கானாளா நீ? இதுல இன்ஃப்ளூயன்சர் வேற. ஏன் இவங்கெல்லாம் பதர்றாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் தான் இவர் மட்டுமே கிடையாதுங்க. இன்னும் நெறைய பேர் இன்னும் ஒரு அக்கா வந்து கோவை தமிழ்ல பேசிட்டு இருப்பாங்க. ஏதோ என்ன பண்றாங்கன்னு தெரியல. ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி ஏதோ குடுப்பாங்க போல இருக்கு. 1, 2 ரீல் பார்த்துருக்கிறேன் நானு. ஃபுல்லா பார்த்ததில்ல. அதில அந்த அக்கா பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஒரு சின்ன கிளிப்ல அந்த அக்கா சொல்லுச்சு, "யாருமே கணிக்கல டிவிகே ஜெயிக்கும்" அப்படின்னு. "நான் சொல்லியிருந்தேன்" அப்படின்லாம் அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு அந்த அக்கா வந்து வீடியோ போடுறாங்க, "நான் எந்த கட்சியும் சார்ந்தவன் இல்லை. நானும் ஒரு பொதுஜனம் தான்" அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த அக்கா. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரா வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இவ்வளோ பதர்றாங்க? இந்த அதுவும் குறிப்பா டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் ஏன் பதர்றாங்க? Instagramல இருக்கவங்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கில ஃபாலோவர்ஸ் வச்சுட்டு இருக்கவங்க தானே! அப்படின்னு பார்த்தா, அங்க தான் இருக்கு பிரச்சனை.
இது பிரச்சனை மதன் கௌரி அண்ணன் வரையும் இருக்கு. ஆனா மதன் கௌரி ஃபர்னிச்சரை வந்து தனியா உடைக்கணும் நம்ம. அது பெரிய ஃபர்னிச்சர்னு வச்சுங்களேன். இப்ப இவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இப்ப? விமர்சனங்கள் வரதான் செய்யும். நீங்க ஒரு சைடு நின்னீங்கன்னா, அது அப்படியே கடந்து போலாம்ல. அது இல்லாம இப்ப யூடியூப்ல வந்து வீடியோ போடுறோம்னா, வீடியோ ரீச் ஆச்சுன்னா வருமானம் வரும். ஆனா இன்ஸ்டாகிராம்ல அது கூட கிடையாதே! அப்படிங்கிற ஒரு பேசிக்கா சிலர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம்ல கிடையாது தான். ஆனா, அங்க இருக்கிற ஃபாலோவர்ஸ வச்சு இவங்க பிராண்ட் ப்ரமோஷன்லாம் பண்ணுவாங்கல்ல, அது மூலியமா நல்ல வருமானத்த பார்ப்பாங்க அங்க. ஸோ பிராண்ட் ப்ரமோட் பண்ணணும் அப்படின்னா, ஃபுல்லா பாசிட்டிவா இருக்கணும். இப்ப இவங்க ஸ்டாண்ட் எடுத்ததுனால, இப்ப மக்கள்லாம் கழுவி ஊத்துறதுனால, இப்ப ப்ரமோஷன் வந்து முன்ன மாரி பண்ண முடியாது. முன்ன மாரி ப்ரமோஷன் பண்ண முடியாது அப்படின்னா, ஏன்னா வந்து அந்த அனலிட்டிக்ஸ்லாம் எடுத்து பார்ப்பாங்கல்ல, எவ்வளோ ரீச் இருக்கு, எவ்வளோ லைக்ஸ் போகுது, ஷேர்ஸ் போகுது, என்ன மாரியான கமெண்ட்ஸ் வருது பாசிட்டிவா அப்படின்னு சொல்லிட்டுலாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அப்படி வர்றது வந்து இப்போ குறையுது. இல்ல பாதிக்கு பாதி குறையும்ல. நீங்க ஒரு கட்சிக்கு ஒரு சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டீங்கன்னா, அதுவும் இப்போ ஒரு பிரச்சனை நடக்கும்போதும் அப்படியே டைரக்ட்டா திரும்பி இங்க தானே பார்ப்பாங்க. "என்னப்பா சொன்ன இப்போ?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ பதர்றாங்க எல்லாரும். பதறி போயிட்டு நான் எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்ல. யூனிஃபார்ம போட்டு, கொடிய கழுத்துல போட்டு, ப்ரமோஷன்லாம் பண்ணவங்கலாம் வந்து இன்னைக்கு நான் வந்து எந்த கட்சிக்கும் சப்போர்ட் இல்ல அப்படின்னு பதர்றாங்கன்னா, ஏன்னா அங்க தான் பிரச்சனை. இனி பிராண்ட் ப்ரமோஷன் பண்றது அடி வாங்கும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. காசு குறையும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ அதனால பார்த்தீங்கன்னா, இப்படி பதர்றாங்க இஷ்டத்துக்கும். ம். இவங்கள நம்பி ஃபயர் விட்டிருந்த கூட்டம். பாவம் அவங்க நிலைமைய நம்ம என்ன சொல்றது? ஏன்னா இந்த கமெண்ட்ஸுக்கேவாடா பதறீங்க? இவ்வளோ தானடா நீங்க இன்ஃப்ளூயன்சஸா இருக்கிறது. இவ்வளோ தான் உங்க மோட்டிவேஷன் ஸ்பீச்சாடா? அப்படின்னு தான் நமக்கு கேட்க தோணுது. நம்மலாம் என்ன அடி வாங்கியிருக்கோம் யூடியூப்ல. அதுவும் குறிப்பா யூடியூப்பை பொறுத்தவரை 3வது சேனல் எனக்கு. 0லேருந்து ஆரம்பிச்சு 3வது. இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஆரம்பத்தில முதல்ல ஒரு 1000, 2000 சப்ஸ்கிரிப்ஷன் வர வரையும் பார்த்தீங்கன்னா, அடி எக்கச்சக்கமா இருக்கும். ஆரம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா, டிஸ்லைக் தான். இப்ப அந்த ஆப்ஷன் டிஸ்லைக் எவ்வளோன்னு காட்டுறதில்ல. பட் அப்போ இருந்ததுல்ல. அதில வந்து பார்த்தீங்கன்னா, டிஸ்லைக் தான் அதிகமா இருக்கும். 90% டிஸ்லைக், 10% லைக் அப்படின்ற ரேஷியோல இருந்து அப்படியே அது ரிவர்ஸ் ஆகும். படிப்படியா நம்ம பேச. அதுவும் நம்ம நெறையா வந்து பிக் பாஸ் ரிவ்யூ தான் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது 1 வருஷம் வந்து நம்மள பிடிக்கும். அவங்க இப்போ சிலருக்கு வந்து பிடிச்ச கண்டஸ்டன்ட்ட நம்ம பாராட்டியிருப்போம். அது பிடிக்கும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, அது மாறும். அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு சப்போர்ட்டர் தான் நமக்கு வருவாங்க. நம்ம இந்த சப்போர்ட்டர்ஸ் ஐயோ! போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டுலாம் மாத்துறது கிடையாது. எப்பயும் ஒரே மாரி தான் பேசுறது. டிஸ்லைக் போடுறியா? போடு. ரிப்போர்ட் அடிக்கிறியா? அடி. அதுவும் இல்லாம இந்த ரிப்போர்ட்லாம் வந்து நம்மலாம் வந்து எக்கச்சக்கமா பார்த்துருக்குறோம். இந்த மாரி உருட்டெல்லாம். 3 சேனலே பார்த்துருக்கேன். குறிப்பா இந்த பாரிசாலன், இந்த இலுமினாட்டி குரூப்லாம் இருக்குல்ல, அந்த குரூப்ப வச்சு செய்யும்போது தான் ரிப்போர்ட் அடி அப்படின்னு தான் கமெண்ட்ஸ் வரும். நானும் சொல்லுவேன், "அட்றா" அப்படின்னுவேன் நானு. அடிச்சிட்டா என்ன ஆகும்? தற்காலிகமா வியூஸ் வந்து குறையும். அவ்வளோதானே டெம்பரரியா. அப்புறம் அப்புறம் அது ரிவ்யூ போவாதா? ரிவ்யூக்கு அப்புறம் அது மாறாதா? அப்படின்னு ரிப்போர்ட் அடிச்சோன்னா உடனே வந்து அங்க யூடியூப்ல அது இன்ஸ்டாகிராம்ல அது மாரி பண்றாங்க போல இருக்கு. ரிப்போர்ட் அடிச்சா எங்க சேனல் போயிடுதோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயம்லாம் வர வர ஆரம்பிச்சு. அதனால தான் கோயில் வாசல் நின்னு அழுவுறாங்க. ம். இவ்வளோ பதட்டம். கொஞ்சம் நெகட்டிவிட்டி பார்க்கறதுக்கே இவ்வளோ பதட்டமாடா உங்களுக்கு? அதுவும் ஒருத்தர் 2 பேர் இல்லங்க. ஏகப்பட்ட பேர் வந்து புலம்பி தள்ளிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நெறைய பேர் வருவாங்க. இதுல மதன் கௌரி அண்ணன் வந்திருக்காரு பாருங்க அந்த லிஸ்ட்ல. அவர பத்தி பேசுவோம் தனியா. இப்ப அடுத்து பார்த்தீங்கன்னா, அமைச்சர்கள் ஆய்வு பண்ணுவாங்கல்ல. அதுல வந்து இப்ப சமீபத்தில சிக்கியிருக்கிறது போக்குவரத்து துறை அமைச்சர். அ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, கோட் படத்துல ஒரு சீன்லலாம் வருவாரு. போக்குவரத்து காவலர் எல்லாம் வந்து. விஜய் சார் படத்துல அங்கங்க நடிச்சிருக்காரு போல இருக்கு இவரு. அமைச்சர் ஆயிட்டாரு இப்ப போக்குவரத்து துறைக்கு. பெரிய ஜம்ப் இல்ல. இங்க வந்து கிளாம்பாக்கம் போறாரு ஆய்வு பண்றதுக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரமா வெயிட் பண்றாங்க. இது போன ஆட்சியில இந்த பிரச்சனை இருந்தது. அது ஒரு பெரிய குறையாவே சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க கீழாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் மாறுனதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றோம். பஸ் வருதில்ல. பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது இப்பயும் இருக்கும்ல. இப்ப அத வந்து கேட்கும்போது ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. இவர் வந்து தம்பி நீங்க ஃபுல்லா சாப்பிட்டுருக்கீங்க. நான் இன்னும் சாப்பிடல. தம்பி நீ ஃபுல்லா சாப்பிட்டுருக்க. நான் இன்னும் சாப்பிடல. தம்பி நீ ஃபுல்லா சாப்பிட்டுருக்க. நான் இன்னும் சாப்பிடல. அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அதையே சொல்லிட்டு இருக்காரு. காவலர் வராரு தடுக்கிறதுக்கு. அவரை கூட ஓரமா நிப்பாட்டி, தம்பி நீ ஃபுல்லா சாப்பிட்டுருக்க. என்ன சொல்ல வராரு இவரு? ஃபுல்லா சாப்பிட்டுருக்க.
சாப்பிடலன்னா சாப்பிடாம வேலை செய்கிறேன்னு சொல்ல வராரா? எனக்கு அதை பார்க்கும்போது எஸ்எம்எஸ்ன்னு நினைக்கிறேன். சிவா மனசுல சக்தி தானே. இந்த சந்தானம், ஜீவா இருப்பாங்கல்ல. ஜீவா வந்து பார்த்தீங்கன்னா, சந்தானம் வாங்குற அந்த குவார்டர்லாம் எடுத்து இவர் குடிச்சிட்டே இருப்பாரு. குடிச்சிட்டோன்னே சந்தானம் சொல்லுவாரு, "டேய் மச்சான் நீ ஃபுல் மப்ல இருக்கடா, நான் இன்னும் குடிக்கலையே" அப்படின்னாருல. அந்த மாரி இருக்குங்க. "தம்பி நீ ஃபுல்லா சாப்பிட்டுருக்க, நான் இன்னும் சாப்பிடலையேன்னா போய் சாப்பிடுங்க." இதில அந்த டூல் கிட் வந்து வேலை செய்யல. ஒரே கமெண்ட்ட டிக்டோவா அடிச்சு போடுவாங்கல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, சேனல திட்டுறாங்க இப்ப. டிவிகே சைட்ல அதுக்கு முட்டு குடுத்தவங்கலாம் வந்து என்ன ஒரு குடிச்சிட்டு அவர் ஒருத்தர் இயல்பாவே சிலருக்கு வந்து அந்த பேச்சு அப்படி இருக்கலாம். இல்ல அவர் மது அருந்திருக்கலாம். அங்க ஒரு பயணி, அங்க நெறைய கிரவுட் நிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க. இது தொடர்ந்து இருந்த பிரச்சனை, இருக்க போற பிரச்சனை. அதுல ஒருத்தர் இப்படி பேசுறாருன்னா, அது என்ன பதில் குடுக்கணும் இவரு? அத பேசாம, என்ன ஒரு அமைச்சர்கிட்ட வந்து ஒரு குடிகாரன் பேசுற அத எடுத்து போடுறீங்க. இதுதான் உங்க ஊடக அறமா? அடேங்கப்பா! அறத்த பத்தியெல்லாம் இவங்க பேசுறாங்க பாருங்க. இதுல ஸ்பேஸ்ல குடிச்சிட்டு டெய்லி ஒளறிட்டு இருக்கிற ஒரு டுபாக் ஒரு ரிவ்யூவர் ஒருத்தர் இருக்கான்ல, அவன்லாம் வேற இத போடுறாங்க. இந்த டூல் கிட் பாருங்களேன், ஒரே மாரி கமெண்ட் ஃபுல்லா. ம். இதுல அவர் வந்து ஒளர்றாரு இஷ்டத்துக்கும். ரிசர்வேஷன் பண்ணியிருந்தாங்க ஆல்ரெடி. அவங்கள கூட வந்து நிப்பாட்டிட்டு, அன்ரிசர்வ்ட்ல வந்தவங்கலாம் நாங்க வந்து அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்லாம் சொல்லிட்டு. அதான் வாங்க, பேசுங்க வாங்க. நீங்கலாம் பேசும்போது தாங்க இதுல உடனே எப்படி அந்த கோவை சம்பவமா இருக்கட்டும், அதுல அந்த அம்மா குடிச்சுட்டாங்க, குடிச்சிருந்தாங்கன்னாங்கல்ல. இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப பயணி குடிச்சிருக்காரு. இனி யாரு என்ன பேசினாலும் குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க, குடிச்சிருக்கிறாங்க. இதான்ல. உடனே இப்படி எடுத்துட்டு வந்து திருப்பிடுவீங்களா? ம். கேட்ட கேள்விக்கு பதிலா சொல்லுங்கடான்னா, அது இல்ல. உடனே குடிச்சிருக்காங்க. இதுல வந்து காலையிலேருந்தே இந்த டிவிகே குரூப் ஒண்ணு ஃபேக்ட் செக் பண்ணிட்டோம், கண்டுபிடிச்சிட்டோம், கருப்பு ஆடுகள அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதுவே எனக்கு அந்த இமேஜ் பார்க்கும்போதே கொஞ்சம் இதுவா இருந்தது. அதாவது திருவள்ளூர்ல மின்வெட்டு இருக்கு, ஃபுல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணாங்க. அப்ப யார் எங்க எம்எல்ஏன்னு கூட தெரியலங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு அடுத்த நாள் தான் வந்து பார்த்தாரு போல இருக்கு. அது முதல் நாள் போராடினாங்கல்ல, அதுல ஒரு பெண் புகைப்படத்த எடுத்து போட்டு, பாருங்க இவங்க அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே ஐடி விங்ல இருக்கிற ஒரு பெண். அவங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்க, இவங்களும் கண்ணாடி போட்டிருக்காங்க. இவ்வளோதான். அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதே, இல்லையே 2ம் வித்தியாசமா இருக்க மாரி தெரியுதே அப்படின்லாம் சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுது. ஆனா தொடர்ந்து டிவிகே உருட்டுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, "பாத்தியா கருப்பு ஆட கண்டுபிடிச்சிட்டோம். டிஎம்கே ஐடி விங்ல இருக்கவங்க அங்க போயிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? அங்க பவர் கட்டுன்னு அவங்க மட்டுமா உட்காந்துக்கிறாங்க. ஒரே ஒரு குருக்கள் மாரி. அங்க ஒரு பெருங்கூட்டமே உட்கார்ந்துட்டு இருக்கு. பவர் கட் ஆச்சா இல்லையான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? அத பொய்யா வந்து சொல்ற முடியுமா? கரண்ட் இருக்கும்போது வந்து. அப்படியே அவங்க ஐடி விங்க சேர்ந்தவங்களா இருந்தாலும், பாதிக்கப்பட்டவங்க வந்து பேசக்கூடாதா? இவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஃபேக்ட் செக்காம். இவனுங்க எந்த அளவுக்கு உருட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெய்லி பார்த்துட்டு இருக்கோம். ஃபேக் நியூஸ் அடிச்சு தள்ளுறானுங்க. இதெல்லாம் வந்து சங்கிகளையும் தாண்டாங்க. 10 மடங்கு போயிட்டாங்க எங்கேயோ. 10 இல்ல 100 மடங்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த ஃபேக் நியூஸ் உதாரணத்துக்கு நம்ம ஆல்ரெடி பேசியிருந்தோம் முந்த நாள். அங்க கோவை சம்பவத்தில பிரஸ் மீட்ல அங்க ஐஜி ரம்யா உட்பட இன்னும் 2 அதிகாரிகள். அதுல 2 அதிகாரிகள் 3 பேர்ன்னு சொல்றாங்க. 3 பேர் உட்கார்ந்திருந்தாலும் 2 பேர் தான் சிரிச்சிருப்பாங்க அந்த வீடியோல. அவங்க வந்து சிரிக்கிறாங்க. அது வந்து தப்பு அப்படின்லாம் நெறைய பேர் விமர்சனம் பண்ணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய் செய்திய அடிச்சு விட்டானுங்க. விஜய் அண்ணா பாரு 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு. அத நம்ம இங்க பேசியிருந்தோம். இங்க பல பேர் அத வந்து ஃபேக் நியூஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்மளும் இந்த சனம் இருக்காங்கல்ல, பிக் பாஸ் சனம். அவங்களும் இது மாரி ஃபேக் நியூஸ பரப்பியிருந்தாங்க. கேட்டா குரோக் ஏஐ பண்ண தப்பு அது நான் பண்ணதில்ல அப்படின்லாம் ஊட்டிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இதெல்லாம் இங்க பேசினோமா, ஃபேக் நியூஸ் உடைய ரீச் பாருங்க. இது நம்ம வந்து இது பொய்ங்க அப்படிலாம் சஸ்பெண்ட்லாம் பண்ணல அப்படிலாம் நம்ம சொன்னாலும் அது போய் ரீச் ஆயிருக்காது. ஆனா அந்த ஃபேக் நியூஸ் எங்க போயிடுச்சு அப்படின்னா, கேரளா கே கேரளால இருக்கிற பல ஐடிஸ்ங்க வந்து அவங்க எடுத்து போட்டு விஜய் தளபதி பாருங்க, இப்படி பண்ணிட்டாரு பாருங்க, சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு பாருங்க சிரிச்சவங்கள அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நார்த் வரையும் போயிடுச்சுங்க அந்த ஃபேக் நியூஸ். அங்க இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ் மாதிரி இல்ல அங்க இருக்கிற ரீல்ஸ் போடுறவங்கலாம் பார்த்தீங்கன்னா எடுத்து தள்ளிட்டு இருக்கானுங்க இன்னும். அப்படி ஒரு நடக்கவே இல்லடா ஒரு சம்பவம். நடக்காத சம்பவத்த இந்தியா ஃபுல்லா எடுத்துட்டு போயிட்டானுங்க பாருங்க நடந்த மாரி. இவன் எல்லா இடத்துக்குமா போய் சொல்ல முடியும் வந்து, டேய் அது ஃபேக்குடா, ஃபேக்குடா, ஃபேக்குடான்னு. நடக்காத ஒரு விஷயத்த எப்படி எடுத்துட்டு போறாங்க பாருங்களேன். இப்ப இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதே போல ஃபேக்ட் செக் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்கல்ல, டிஎம்கே ஐடி விங்கை சேர்ந்த ஒருத்தங்க தான் அங்க திருவள்ளூர்ல போராடுனாங்க அப்படின்னு. அந்த இமேஜ பார்க்கும்போதே வித்தியாசம் இருக்குன்னு தெரியுது. ஆனாலும் பரப்பிட்டு இருந்தாங்க. கடைசியில சம்மந்தப்பட்டவங்க வந்து வீடியோ போடுறாங்க. ஆமா நான் ஐடி விங்ல தான் இருக்கேன். ஆனா நான் திருவள்ளூர் மாவட்டம் கிடையாதுடா. நான் அதுல போராட்டத்துல கலந்துக்கவே இல்லடா. என்ன ஏன்டா இந்த மாரி டாக் பண்ணிட்டுருக்கீங்க? லகுடு பண்ட்டீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திட்டிட்டு இருக்கிறாங்க. அ
டேய் இவனுங்க பரப்புற செய்தி தான் பொய்யா இருக்குன்னு பார்த்தா இவனுங்க பண்ணுற ஃபேக்ட் செக்கும் பொய்யாடா அப்படின்னு தான் பார்க்க தோணுது. ஒன்றும் கூட உண்மையாக பண்ண மாட்டீங்களாடா? எந்த அளவுக்கு ஒரு தற்குறித்தனம் இல்லை இது? ஃபேக்ட் செக்ன்றது என்னங்க? ஒரு பொய்யா ஒன்று இருக்குங்க, பாருங்க இது பொய்ங்க, இதாங்க உண்மை அப்படின்றது என்ன ஃபேக்ட் செக் பண்ணி போடுறது. இவனுங்க போடுற அதுவும் பொய்யா இருந்தா இப்போ எதில் தான் நம்புறது? என்ன மாதிரியான ஃபுல்லாக ரீல்ஸ் தாங்க. அமைச்சர் ஆய்வு பார்த்தோமா, அந்த பக்கம் இன்னொருத்தர் கனிம வளத்துறை அமைச்சர், ஒரு சின்ன பாப்பா ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ருக்காரு, வந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரில. அவங்க என்ன ரிலேட்டிவா? எதுக்கு இவங்க பில்டப் பண்ணுறதுன்னா, ஒரு விஜய் சாரை பார்த்த உடனே சில ரசிகர்கள்லாம் அழுவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ அவரு பில்டப் பண்ணிட்டுருக்காரு. அந்த பாப்பாவுக்கு இவர் யாருன்னு தெரியுமா? சொந்தக்கார பாப்பாவாக இருந்தால் கூட அழுதுருக்கலாம். இல்லை ஜென்ரலாக பார்க்குற பாப்பா, அந்த பாப்பாவுக்கு என்ன அரசியல் தெரியும், என்ன ரீல்ஸை பார்த்துருப்பாங்க, இல்லை எதுக்கு அழுகுறாங்கன்னு ஒன்றும் புரியல. உடனே இவர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரீலாக எடுத்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ரீல்லே வந்து காமெடிலாம் இருந்தது. அவர் வந்து பரோட்டா பிச்சு போட்டிருக்காரு, நடுவில் சால்னா இல்லை, ஜம்கட்டில் சால்னா வருது, என்னப்பா இதெல்லாம் செட்டிங்கா அப்படின்லாம் சொல்லிட்டு. இல்லை அழுவுறதே பார்க்கும்போது என்ன இது? ரீல்ஸ் ஆச்சு பண்ணாதீங்கன்னா, இவர் ஆய்வுக்கு போனால் ட்ரோன் வச்செல்லாம் நடக்குது. ரீல்ஸ் பயங்கரமாக இருக்குது. ஆய்வு அதான் அரசியலா? இல்லை அதான் அதிகாரத்துக்கு வந்தீங்களா? இல்லை அதுதான் உங்கள் வேலையா? அது மட்டும்தான் உங்கள் வேலையா? என்ன பண்ண ரிசல்ட் வரணும்ல. ஒன்றுமே இல்லைங்க, தொடர்ந்து இப்படி தான் இருக்குது. சரி இவ்வளோ இப்படி இருக்காங்கன்னா, மேடம் இருக்காங்கல்ல, மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, முதல் பெண் அமைச்சர்னு உருட்டுனாங்களா, இவங்கெல்லாம் எக்கச்சக்கமாக மாற்றுறது இந்த கீர்த்தனா அவங்க தான். பார்த்தீங்கன்னா வந்து பெண் அடிமைத்தனம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணெல்லாம் அப்படியே பிதிங்க அப்படியே பயங்கரமாக ஆக்ரோஷமாக கத்திட்டு இருந்தாங்கல்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோவை சம்பவத்தில் ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டிருக்கான்னு கேட்கும்போது சிரிக்கிறாங்க அவங்க. கேட்டால் பொலிட்டிக்கல் விஷயம்லாம் அப்புறம் பேசலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டிவாக பேசுங்க. சரி அட்மினிஸ்ட்ரேஷனில் அப்படி என்ன கிழிச்சிட்டாங்க? ஏன்னா ஏற்கனவே தகவல்கள் நம்ம வந்தது பார்த்திங்கன்னா, இங்கே இருந்த கம்பெனிஸ்லாம் வந்து 2 கம்பெனிஸ் வெளியே போயிடுச்சு ஆந்திராக்கு அப்படின்லாம். சரி வெயிட் பண்ணுவோம், என்ன பதில் சொல்ல போகிறாங்கன்னு பார்த்தா அது சம்மந்தமாக எதுவும் இல்லை, சிரிக்கிறாங்க இவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரீல் அதுக்கு அடுத்து, நான் தான் வந்து தொழில்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே 2017 இருக்கிற அந்த சட்டங்கள், அந்த விதிமுறைகள், அதை எடுத்து பார்த்தீங்கன்னா இவங்க கண்டுபிடிச்ச மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சிங்கிள் விண்டோவாக இருக்கட்டும், 21 நாள் அப்ரூவல் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, தொழில்துறையில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரீலாங்க போடுவீங்க. ஏங்க இந்த ரீல்லாம் யார் பண்ணுவாங்க தெரியுமா? இன்ஸ்டாகிராமில் டுபாகோ ஒரு ப்ராடக்டை வித்துட்டு இருப்பானுங்களே, அவங்க பண்ணுற வேலைங்க இது. இதையும் என்னத்தை சொல்கிறது, எங்கெங்கே தெரியுமாங்க இவங்க ஃபஸ்ட்டு அப்படி பேசினது ஒன்று, இந்த சிரிச்ச மேட்டர்லாம். இப்போ இவங்க முதல்ல பதவியாக இருக்கும்போது வந்து சட்டமன்றத்தில் எம்எல்ஏ சர்டிஃபிகேட்டே மறந்துட்டு வந்தவங்க இவங்க, லேட்டாக பதவி ஏற்றவங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மாற்றிட்டாரு. இந்த மாதிரிலாம் சொல்ல கூடாது, கொச்சைப்படுத்தக்கூடாது மாற்றுத்திறனாளிகளேன்னு சொல்லிட்டு அந்த பேரை இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன பிறகும் இவங்க ஒரு அமைச்சர் லோக்கல் சேனலாக இருக்கட்டும், நேஷ்னல் சேனலாக இருக்கட்டும், பேசும்போது திரும்ப திரும்ப அவங்கள கொச்சைப்படுத்துகிற மாதிரி பழைய வார்த்தைகளை யூஸ் பண்ணவங்கள அந்த வார்த்தையே சொல்கிறாங்க. இந்த மாதிரி சிரிக்கிறது, இந்த மாதிரி ரீல்ஸ் போடுறது, தொடர்ந்து என்ன மாதிரி இருக்கிறாங்க பாருங்களேன். ஏற்கனவே நடந்த விஷயங்களை எடுத்துகிட்டு இவங்க ஸ்டிக்கர் ஒட்டிக்கிறது. இன்வெஸ்டர்ஸ் எப்படிங்க இதுக்கு முன்னாடி தொழில்துறையில் இருந்த அமைச்சர் என்னங்க பண்ணிட்டு இருந்தார்? எவ்வளோ இன்வெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க? அந்த மாதிரி என்னங்க பண்ணீங்க அப்படின்னா, அதை பண்ணாமல் ரீல்ஸு திரும்ப எப்போ சட்டமன்றம் கூட போகுது அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்ருக்கோம். ஏன்னா அப்போவே வந்து எதிர்கட்சி தலைவர் சொல்லிட்டு போனார்ல, ரீல்ஸ் ஆட்சி பண்ணாதீங்க, ரியல் ஆட்சி பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் இன்னும் ஆட்சி ரீல்ஸில் தான் சார் நடந்துகிட்ருக்கீங்க. இது மாறவே இல்லை சார். அங்கே வந்து இவங்க பேசும்போது தான் தெரியும். இதில் இந்த தற்கூறிகளை யூஸ் பண்ணுறதுக்கு புதுசாக கிளம்பி வரானுங்க. இந்த ஏற்கனவே யூஸ் பண்ண இன்ஃப்ளூயன்சஸ்லாம் இப்போ அழுதுட்டு இருக்கானுங்க. இப்போ புதுசாக வர வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தன், நான் வெப்சைட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், அது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் இணையதளம் இருக்குது, அதில் பார்த்துக்கலாம். ஆனால் டிவிக்காக ஸ்பெஷலாக ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். டிவிக்கு அரசு தாண்டா இங்கே இருக்குது, டிவியோடைய கட்சியின் அரசு தானே இங்கே இருக்குது. அவங்க என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆல்ரெடி இருக்குது வெப்சைட்டில் இருக்குது ஆன்லைனில். ஆனால் இருந்தாலும் இவர் ஒன்று தனியாக க்ரியேட் பண்ணுறாராம். சரி பண்ணுப்பா அப்படின்னா 26-27 பட்ஜெட்டை இவனே போட்டான். இன்னும் வெள்ளை அறிக்கை வரல, பட்ஜெட் ரெடி ஆகல, அடுத்த மாதம் தான் வரப்போகுது. அதுக்குள்ளே இவனே பட்ஜெட்டை போட்டான், இவ்வளோ அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போட்டு அவங்கள ஏமாற்றிட்டு இருக்கான். கீழே வந்து கமெண்ட்டில் வந்து டிவிகேன்னு டைப் பண்ணுங்கன்னு. அந்த ரீலு கீழே பார்த்தா எல்லாம் டிவிகேன்னு
டைப் பண்ணிருக்கானுங்க. டேய் உங்களை ஏமாத்திட்டு இருக்கான்டா அவன். இன்னும் பட்ஜெட்லாம் வெளியே வரலடா. அதுக்கு முன்னாடி வெள்ளை அறிக்கை வரணும்ல, வெயிட்டிங்ப்பா இன்னும் அந்த வெள்ளை அறிக்கைக்காக. இதில் இன்னும் ஒரு இந்த பாட்டி மகளை வச்சு பேச வைப்பாங்களா, அது வேற. அண்ணா விஜய் அண்ணா, விஜய் சார் இல்லை விஜய் சார், நீங்கள் சிலிண்டர் கொடுக்க வேணாம், 2500 பணம் வேணாம், பஸ்ஸு வேணாம், அதெல்லாம் நாங்களே சம்பாரிச்சுக்கிறோம், நீங்கள் நிம்மதியாக இருந்தால் போதும்னாங்களே ஒருத்தங்க. இப்போ இன்னொரு பாட்டி இறக்கிறாங்க. அந்த பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2500 பணம் யாருக்கு தெரியுமா? ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு தானே அந்த பணம். அதை அப்படி தானே நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கணுமா? எல்லாருக்கும் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும். இப்போ விவசாய கடன் முழுமையாக தள்ளுபடின்னு உருட்டினாங்கல்ல, அந்த மாதிரி இவர் வந்து மின்சாரம் இலவசமாக கொடுத்துருவோம் 200 அதில் வந்து ஒரு செக் வச்சாங்களா, விவசாய கடனில் ஒரு செக் வச்சாங்களா, இது மாதிரி ஒவ்வொன்றுத்துலேயும் வைக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க, 2500 தான் நீங்கள் ஓட்டு போட்டிங்களா? உங்களுக்கு வந்து இந்த போதையை ஒழிக்கிறது, வேலை வாய்ப்பை பெருக்கிறது, இன்னும் பாதுகாப்பை உறுதி பண்ணுறது, இதுக்கெல்லாம் நீங்கள் பண்ணலையா? அதுக்காக தானே அதையெல்லாம் நீங்கள் பார்க்கணும்ல அப்படின்லாம் வந்து இவங்க. அப்போ 2500 எல்லாருக்கும் வராதுன்றாங்க. இப்போ வந்து அதான் தெரியுமே. இப்போ இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க புதுசா. எத்தனை இதுல வந்து ரீல்ஸ் தான், அதான் நியூஸை தான் தப்பு தப்பா பரப்புறீங்கன்னு பார்த்தா ஃபேக்ட் செக்கும் இந்த அளவில் தான் இருக்கு. ஃபுல்லாக இங்கே ரீல்ஸு ஆய்வுன்னு இப்படி தான் போயிட்டு இருக்கு. கேட்டால் சீரியஸான பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை, முன்னாடி நீங்கள் பேசுனீங்களேன்னு கேட்டால் நோ கமெண்ட்ஸ் தான் பதில். இல்லை இந்த அளவில் இருந்துக்கிட்டு எல்லாம் என்னத்தை சொல்கிறது. இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல லிஸ்ட்டில் அடுத்தடுத்து. பாவண்டா. ஆனால் எனக்கு இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் வந்து கதறதை பார்க்கும்போது ஹாப்பி தான். இன்னும் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா அவங்களின் வியாபாரமே இதுவாக தான் இருந்தது. நீ எதிர்ப்பு நெகட்டிவ் கமெண்ட்லாம் பார்க்கும்போது பதறுது அவங்களுக்கு. இல்லை ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வீக்காக வந்துட்டு தான் இவ்வளோ உருட்டிட்டு இருந்தீங்களாடா அப்படின்னு தான் நம்ம கேட்க தோணுது. இன்னும் பார்ப்போம், அடுத்தடுத்து நிறைய இருக்குது. ஆனால் ஒன்று உங்களை வச்சு ஒரு பிஸ்னஸ் ஒன்று நடக்குது, அதை இவங்களுக்கு சொன்னாலும் எங்கே புரிய போதில்லை. டிவிக்கே அப்படின்னு சொல்லிட்டா போதும், உடனே ஃபயர் விட ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால தான் வந்து பட்ஜெட்டே இன்னும் ரிலீஸ் ஆகலை, அதுக்குள்ளே பட்ஜெட் போட்டதாகவும் அதில் வேலைகள் நடந்துட்டதாகவும் ஒருத்தன் வெப்சைட் க்ரியேட் பண்ணிட்டேன், டிவிக்கே கமெண்ட் பண்ணுங்கன்னா பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. உங்களை ஏமாத்துறது அவ்வளோ சுலபமாடா? இதில் இன்னுங்க இவ்வளோ நாள் ஆச்சு, நம்ம அப்போதுலேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம். இன்னும் டிபேட்டில் வந்து எதை எடுத்துகிட்டு இருக்காங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் சேர பார்த்துச்சு அப்படின்னு ஒட்டிக்கிட்டே இருக்கிறானுங்க. இன்னும் நடக்கவே நடக்காத ஒரு விஷயம் நடந்தாலும் அது சட்டப்படி தப்பில்லை. ஏன்னா இவங்களே வந்து அண்ணன் எந்த ஆட்சியில் எப்படி ஆட்சி அமைச்சிருக்காரு, நம்பரே இல்லாமல் மக்கள்லாம் விரும்பினாங்க, மக்கள் இவரை தான் விரும்பினாங்கன்றாங்க. அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. 118 தாண்டினாதான் மக்கள் இவர் பெரும்பான்மையை கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். நம்பரே இல்லை. சரி, எதிர்கட்சி அவங்க கூட்டணியிலேருந்து பிரித்து எடுத்தீங்க, சரி அப்படியாவது இருங்கன்னா இங்கே கட்சியை உடச்சி கூட்டு வந்துட்டு இருக்காரு. இதில் 4 பேர் ரிசைன் பண்ணிட்டு வராங்க. ஏன்னா இது குதிரை பேர் அரசியல் இது தானே சொன்னாங்க. காமராஜர் தூக்குனாங்க அப்போ, இப்போ 4 பேர் வந்திருக்கிறாங்க. இன்னும் அடுத்து எவ்வளோ பேர் வரப்போகிறாங்கன்னு தெரில. இவ்வளோ நடந்துட்டுருக்கு ஓப்பனாக தப்பு. அவங்கள கேட்டால் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண போகிறாங்களா? அப்போ நான் எதிர்கட்சினா நல்லது பண்ணாதா? அப்போ இத்தனை வருஷமாக எதிர்கட்சியாக இருந்தாங்களா அவங்கெல்லாம்? தேவையா இல்லையா? எல்லாம் கழிச்சிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி போயிடலாமா? அதிக நம்பர் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பின்னாடி? எதுக்காக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பட்டமாக தெரியுது, சுய லாபத்துக்காக போகிறாங்கன்னு. இல்லை இது ஒரு டெஸ்டிங்கா? முதல்ல ஒரு 4 பேர் வச்சு பார்ப்போம், அப்புறமா வந்து பெருசாக இறங்கும் ஒன்று. அப்படியெல்லாம் கிடையாது. இன்னொன்று சொல்லணுன்னா, ஒரு தேர்தல், ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படின்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. இந்த கட்சியில் எல்லா மற்ற கட்சிகள் இருக்கும்போதும் சரி, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இடைத்தேர்தல்னா ஆளுங்கட்சி தான் கை ஓங்கியிருக்கும். ஆனால் 2017 அங்கே ஒரு கூட்டம் பிரிஞ்சதில்லை ஆல்ரெடி ஓபிஎஸ் தலைமையில். அப்போ நடந்த எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா டிஎம்கே எதிர்கட்சி தான் பார்த்தீங்கன்னா அதிக தொகுதியில் ஜெயிச்சிருக்கும், நம்பர்ஸ் அதிகமாகும் போது. அந்த மாதிரி இப்போதைக்கு 4, விஜய் சார்து ஒன்று 5, இன்னும் ஒரு 5 பேரோ இல்லை ஒரு 10 பேரை பிச்சுட்டு வந்தாங்கன்னா அப்போ ரிசல்ட் மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக இவங்க ஜெயிச்சிடுவாங்கலாம் சொல்ல முடியாது. அப்படி அவ்வளோ தைரியம் இருந்தால் தான் இவங்க தான் வந்து மக்களை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்களே. ஆனால் இப்போ வரையுமே டிபேட்டில் உருட்டுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப திமுக அதிமுக சேர பார்த்தாங்க, அதனால் வந்துட்டாங்க. ஒரு 25 பேர் வந்தாங்களா, இப்போ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் கண்டு வந்துருக்கிறாங்களா, இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. அடுத்து இன்னும் அதையே நடக்காததே சொல்லிட்டு இருக்கானுங்க திரும்ப திரும்ப. இப்போ நடக்கிறத எப்போ தாண்டா பேசுவீங்க? எத்தனை நாள் ஆச்சு? எத்தனை நாள் நடந்துட்டு இருக்கு இது? இவ்வளோ அப்பட்டமாக தெரியுது கட்சியை உடச்சி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அது தெரிஞ்சும் அதை ஒருத்தனும் பேச மாட்றான். பார்த்தா திமுக, அதிமுக சேர பார்த்துச்சு. சேர பார்த்ததே தப்புன்னா, அப்போ சேர்றதெல்லாம் இங்கே சேர்ந்துட்டு இருக்காங்கடா. இது எப்போதான்டா பேசுவீங்க? அங்கேருந்து வாங்கடா. இன்னும் பின்னாடி அங்கேயே ஸ்ட்ரக் ஆகி நின்ன மாதிரி நின்றுட்டு இருக்காங்க எல்லாரும். திரும்ப திரும்ப அதே பேபி சொன்னார் பேபி சொன்னாருன்ற பேபி மாற்றி சொல்லிட்டாரு. ஆனால் வந்து இல்லை, ஃபஸ்ட்டு சொன்னது தான் உண்மை, இவங்களுக்கு எது சாதகமாக இருக்கோ அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் பேசுறது. அதை கூட மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எவ்வளோ தான்டா உருட்டுவீங்க, எவ்வளோ தான் உருளுவீங்க? அப்பட்டமாக தெரியுதுல்ல. இப்போ ராஜினாமா பண்ணிட்டு அங்கே போய் நிற்க போகிறாங்க மறுபடியும் டிவிகே சார்பில். மக்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும், பார்ப்போம் தீர்ப்பு எப்படி வருது அப்படின்னு. ஏன்னா ஊழல்னு சொல்லுவார், ஊழல் சக்தின்னு, கடைசியில் அங்கே வரவங்களே சேர்த்துப்பாங்க. இப்போ தூய சக்தி ஆகிடுவாங்க. அங்கே ஊழல் சக்தி அங்கே இருந்தா இங்கே வந்தால் தூய சக்தி ஆகிடுவாங்க. இந்த காமெடிலாம் வேறு நடந்துட்டு இருக்கு. நாளைக்கு காலைல தான் தெரிய போகுது சபாநாயகர் என்ன டிசிஷன் எடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 25 பேர் மேலே அது என்னவா அடுத்து கேஸ் போதான்னு சொல்லிட்டு தெரில. இன்னும் எத்தனை பேர் வரப்போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் வருவாங்க. எங்கெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருங்க, சேர்த்துக்கிட்டே. ரொம்ப ஓப்பனாக தெரியுது அப்பட்டமாக இதுக்கெல்லாம் முட்டே கொடுக்க முடியாது. ஆனாலும் வந்து இது சட்டப்படி ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்லாம் வந்து உருட்டுறாங்க இந்த பெருமாள் மணியா அவர் மாதிரி ஆளுங்கள்லாம். சட்டப்படி தப்பு இல்லை. அப்போ டிஎம்கே ஏடிஎம்கே சேரதும் சட்டப்படி தப்பு இல்லையே. அது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது. மக்கள் தீர்ப்புக்கு எதிரானதுன்னா அப்போ டிவிக்கே தானே ஆட்சி அமைச்சிருக்கணும், மொத்தமாக பெரும்பான்மை கொடுத்துருக்கணும்ல. அப்போ டிஎம்கே கூட்டணி நின்று ஓட்டு வாங்கிட்டு அங்கேருந்து இங்கே வர்றது மக்கள் தீர்ப்புக்கு எதிரானது இல்லையா? இது இவ்வளோ அப்பட்டமாக இருந்தாலும் எப்படி ஒருத்தங்க பேசி மாற்றிட முடியுமோ? ஒருத்தர் வந்து பொய் பேசிட்டா அதை வந்து உடனே இவங்கெல்லாம் பரப்பிட்டா உடனே அது உண்மையாயிடுமா? அது இவங்க வந்து எதிர்கட்சியில் இவங்களை உடச்சி கூப்பிடலாம், அது சட்டப்படி செல்லும் அப்படின்னா, அப்போ ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே சேரக்கூடாது? அது மட்டும் துரோகம்ன்றானுங்க. இது என்னன்னு சொல்லுவாங்க? இது வந்து மக்களுக்கு நல்லது செய்கிறது. இது ஒன்று வச்சிருக்காங்க, மக்களுக்கு நல்லது செய்கிறது, மக்களுக்கு நல்லது செய்கிறது. மக்களுக்கு கெட்டது செய்கிறதுன்னு எவங்க வரும் அரசியலுக்கு? ஆனாலும் இது ஒரு அறத பழசான ஒரு இது, இதை நம்பணும்ல. இன்னும் ஆட்டம் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. பார்ப்போம் எங்கே போய் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வந்துச்சுனாலும் வெயிட்டிங் தான் அதுக்கு. அது மாதிரி நடக்கணும். எனக்கு என்னென்னா, இப்போதைக்கு ஒரு 5 தானே இடைத்தேர்தல் வர வாய்ப்பு இருக்கு. இன்னும் நிறைய பேர் வரணும், ரிசைன் பண்ணிட்டு வரட்டும். இப்போ ஒரு பெரிய எண்ணிக்கையில் நடக்கும்போது தான், ஒரு 10லேருந்து ஒரு 20 அப்படி போகும்போது தான் நமக்கு ஒரு சாம்பிள் சைஸ் கிடைக்கும். இது லாஸ்ட் எலெக்ஷனோட எப்படி அப்படியே ஒத்து போகுதா, இல்லைன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, உல்ட்டாவாச்சுன்னா அப்போ ஏற்கனவே நடந்ததில் பல கேள்விகள் வரும். ஏற்கனவே சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு. அதெல்லாம் திரும்ப வரும்ல. இந்த ரிசல்ட் வரப்போகிற ரிசல்ட் வந்து அதான் பல 10க்கு மேலே இருந்தால், அதில் போட்டி இடைத்தேர்தல் நடந்தால், அதில் வர்ற ரிசல்ட் வந்து நம்ம லாஸ்ட் மெயின் எலெக்ஷனோட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். அது இன்னும் பல கேள்விகளை புதுசாக எடுத்துகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.